வணக்கம். உங்கள் பனையரி. நம்ம போன வீடியோவில் பனை ஓலைகள் பயன்னு சொல்லி குடிசைக்கு தேவையான ஓலையை பார்த்தோம். இப்போ பனை ஓலை இன்னும் என்னென்ன பொருள் செய்யலாம், எதுக்கெலாம் யூஸ் ஆகுங்கிறத பார்க்க போகிறோம். அதே மாதிரி பனை நார், இந்த மட்டை எல்லாம் என்ன யூஸ் ஆகுங்கிறத பார்ப்போம். அத்தை என்ன செய்யறியப்பா? கட்டிக்கு ஓலைக்கிறேன். கட்டிக்கு ஓலைக்கிறீங்களா? கருப்பட்டி கொட்டா. இந்த ஓலை கருப்பட்டி கொட்டம் செய்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுமா, வேறு எதுக்கெலாம் யூஸ் ஆகுமா? சேவு மிச்சர் இதெல்லாம் இப்போ இதில் தான் போட்டு கொடுக்காது. இது கெட்டு போகாததுனால நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல மனமாக இருக்கும். ஓலையோட வாசம் நல்லா அந்த சேவு மிச்சர்லாம் இறங்கிடும். அதனால் இப்போ எல்லாருமே கொட்டானுக்கு சேவு மிச்சர் எல்லாம் மாதிரி நிறைய போட்டு கொடுக்குறாங்க. கொட்டானை இப்போ நிறைய விரும்புகிறாங்க. நிறைய விரும்புகிறாங்க. நமக்கு சேவு இது மிட்டாய் அதுக்கு செய்கிறதுக்கு தான் கொட்டான் செய்யுது. இப்போ இந்த ஓலைக்கீரை வந்திருக்கேன்னு சொல்கிறீங்களா? இது இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் ஓலைக்கீரணுன்னு இருக்கா, இல்லை எப்போனாலும் கீரலாமா? ஒரு 9 மணிக்குள்ள கீரணும். இல்லைன்னா அந்த ஓலையெல்லாம் வெயில் பட்டு ரொம்ப சடசடன் ஆயிரும். அப்படிங்கும்போது ஓலை அப்படியே ரெண்டாக உடையும். சரி சரி. நமக்கு கொட்டா செய்ய வராது. ஆமாம். அந்த ஒரு 8 மணி 9 மணிக்குள்ள நம்ம கீரி வச்சிட்டோம்னா துருவி பிடிக்கணும். துருவி பிடிச்சி வச்சிட்டோம்னா ஓலை எத்தனை வருஷத்துக்கு அது வாட்டில் உள்ள இருக்கும். அப்புறம் நம்ம வேணுங்கும் போது எடுத்து நினைச்சி நம்ம கொட்டா எப்போ தேவையோ அப்போ பின்னிக்கலாம். அது எப்போ நம்ம பண்ணலாம். ஓலை தரிச்சு வைக்கிறது மட்டும் 9 மணிக்கு பண்ணணும். இப்போ இந்த மொனி ஓலெல்லாம் தனியாக போட்டிருக்கீங்களா? அதெல்லாம் ஆகுமா? அவதான் அதெல்லாம் ஆகாது, அது எரிக்க ஆகும். சரி சரி. விறகுக்கு மட்டும். ஆமாம், விறகுக்கு. அதாவது இது ரொம்ப ஏடு கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு கொட்டா செய்ய வராது. ஏடுனா இதைத்தான் சொல்லுவோம். இந்த அகலம் இருக்குல்ல, ஒவ்வொரு ஓலைக்குள்ள அகலம். ஆமாம், இதுலேருந்து இவ்வளவு பெரிய அகலம் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம கொட்டா செய்ய முடியும். இந்த அகலத்துக்கு நம்ம கொட்டா செய்ய வராது. அதைத்தான் ஏடுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம அதை எரிக்கிறதுக்கு போட்டுருக்கோம். நமக்கு தேவையானது கொஞ்சம் அகலமான ஓலை. அந்த அகலமான ஓலை மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓலை அகலமாக இருந்தால் தான் கொட்டாமனையாக நல்லா இருக்கும். நல்லா கொட்டான பார்க்க நல்லா பார்வையாக நல்லா அழகாக இருக்கும். இந்த கழிச்சு போடுறோம் பற்றியில் அந்த ஓலையில. ஆமாம். இந்த ஓலையெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பனங்காய் சுட்டு சாப்பிட்றதுக்கும் யூஸ் ஆகும். நல்லா காஞ்சிருமா? ஆமாம். பனங்காய் போட்டதோட நல்லா குபுக்கும் தீ எரியும். அதனால நல்லா யூஸ் ஆகும். நல்லா இருக்குமா? ஓலையில் பனங்காய் சுட்டு சாப்பிட்டாலும் அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும். விறகு தூள் சுடுறதோட ஓலையில் பனங்காய் சுட்டு சாப்பிடலாம். ஓலையில் நல்ல பொருள் நிறைய இருக்குது. இது போக இந்த மட்டை இருக்குல்ல, இந்த மட்டை எதுக்காக யூஸ் ஆகுமா, இல்லை விறகுக்கு மட்டும்தான் ஆகுமா? இந்த மட்டையை இந்த இடத்துல கிழிச்சு எடுத்தோம்னா நமக்கு நார் வரும். கருக்கை கிழிச்சிடலாம். அந்த மாதிரி மட்டையில் நிறைய யூஸ் இருக்குது. நான் வீடு கட்டலாம். இதே இந்த பெட்டி, இந்த சீர் வரிசைக்கு பெட்டி கொடுப்பாங்கல்ல, அதில் இந்த நாரை கிழிச்சு இந்த நார்லேருந்து செஞ்சு கொடுத்தா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லா இருக்கும். முதல்ல அதுதான் கொடுத்தாங்க. இப்போவும் ஒவ்வொரு வீட்டில் எல்லா ஏரியாவிலும் கொடுக்காங்க அந்த இதுக்கு. நார் செலவுலாம் நல்லா ரொம்ப நாள் அது வாட்டில் கிடக்கும். நார் செலவுலாம் வாங்குவாங்க. இந்த நாரை வச்சு சொலவு செய்வாங்க. அரிசி படைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்களா? நெல் படைக்கிறது, வத்தல் காய போடுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. சரி. கொட்டானுக்கு இந்த மாதிரி உடஞ்சிருந்த உலகு ஆகாது. கொட்டா நம்ம பின்னணும்னா இந்த மாதிரி உடஞ்சிரும். நம்ம 9 மணிக்கு மேலே கீறினோம்னா ஓலை இப்படி தான் இருக்கும்.
இந்த கிழிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, ஆமாம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து வட்டி முறை ஆகாது. அதனால இந்த ஓலையெல்லாம் நம்ம வேஸ்ட்டுக்கு தான் போடணும். அதாவது பனங்காய் வச்சு சாப்பிடலாம், அந்த மாதிரி பனங்காய் சுட்டு சாப்பிட அந்த இதுக்கு எல்லாம் யூஸ் ஆகும். அதனால இந்த ஓலையெல்லாம் நம்ம வேஸ்ட்டில் போட்டுடலாம். நமக்கு ஓலை கீறி முடிச்சாச்சு. அடுத்து சுருக்கு பிடிக்கிறோம். சுருக்கு பிடிக்கிறதுனா சுருக்கு பிடிக்கிறதுனா எப்படின்னா, இந்த ஓலைகளை வந்து ஒன்று போல சேர்த்து வைக்கணும். இப்படி வரி வரியாக இருக்கா, வரிசையாக இருக்கிறத நம்ம இப்படி ஒன்று போல சேர்த்து வச்சோம்னா நமக்கு ஈக்கி கிழிக்கும் போது இன்னைக்கு கெட்டி கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் ஈக்கி கிழிக்கும். அப்புறம் நாளைக்கு விடிய காலம் ஒரு 4 மணி 5 மணிக்கு எந்திரிச்சு கிழிக்க தான் செய்ய முடியும். அப்படின்னா தான் ஓலை வந்து உடையாது, அப்போ தான் உடையமாக இருக்கும். அதனால நம்ம குத்தி கிழிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு இப்படி விரிச்சே போட்டோம்னா ரொம்ப காஞ்சிரும் ஓலை. நம்ம இந்த மாதிரி வச்சிட்டோம்னா ஓலை காயாது, நல்லா அப்படியே இருக்குமா, நமக்கு கிழிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஈக்கி கிழிக்கிறதுனா இதில் கத்தியை வச்சு இந்த இடத்துல குத்துவாங்க. சரி சரி. குத்தி இதை இந்த ஈக்கியை மட்டும் இதில் ஓலையில பார்த்தா தெரியும், இந்த இடத்துல ஈக்கி தனியாக வரும். பனை ஈக்கி தனியாக வரும். இதை வச்சு நிறைய பண்ணலாம், விளக்கமாறு செய்யலாம், அப்புறம் இந்த தொப்பி அந்த இது செய்யலாம். கொட்டானுக்கு மேலே வந்து ஒரு ரவுண்டுக்கு ஈக்கி வைப்பாங்க, அந்த ஈக்கி செய்யலாம். ஈக்கி வச்சு நிறைய வேலை இருக்கு. அப்புறம் வந்து இந்த பாய் செய்வாங்க, பாய் தெரியும், ஓலைப்பாய் பார்த்துருக்கோம். அந்த ஓலைப்பாயில் வந்து நம்ம இந்த ஈக்கி வச்சு செய்யணும். செஞ்சோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நிறைய விஷயங்கள் பண்ணுங்க. இப்படி நம்ம ஒன்றோட சுருக்கு பிடிச்சிக்கிட்டு இதில் வந்து நம்ம கழிச்சு போட்டோம்ல ஓலை, இந்த ஓலை வந்து நம்ம எடுத்து இதில் வந்து இந்த ஈக்கி இருக்குல்ல, நான் சொன்னேன்ல அந்த ஈக்கி தான் இந்த எடுக்கும் பாருங்க. இந்த ஈக்கி சரி, இந்த ஈக்கியை வச்சு நம்ம இது வந்து நம்ம அங்கிட்ட எடுத்து போட்ட ஓலையை வந்து நம்ம இப்படி கெட்டினோம்னா அது பாட்டில் இருந்துக்கணும். வா